Hello everyone, welcome back to my channel. Again, it's a new content. Let's start reading the summaries one by one. It's new content written by William Shakespeare, Midsummer's Night Dream. So let's start reading the summaries. William Shakespeare, Midsummer's Night Dream is a romantic comedy filled with love, magic and confusion. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, மிட்சம்மர்ஸ் நைட் ட்ரீம் வந்து ஒரு ரொமான்டிக் காமெடி ஜான்ரு வந்து அது வந்து எப்படி எதால் நிறைஞ்சிருக்குன்னா லவ், மேஜிக் அண்ட் கன்ஃபியூஷன். மேஜிக்கு நிறைய சூப்பர் நேச்சுரல் எலிமெண்ட்ஸு, மேஜிக்கு, அப்புறம் கயோஸு இதெல்லாம் இருக்கும் இந்த ஸ்டோரியில். ஷார்ட் சம்மரி. ப்ளே இஸ் செட் இன் ஏத்தன்ஸ் அ மேஜிக்கல் ஃபாரஸ்ட். செட்டிங் எங்கே இருக்குதுன்னா ஒரு மேஜிக்கல் ஃபாரஸ்ட்டில் இருக்குது. இட் ரிவால்வ்ஸ் அரவுண்ட் 4 லவ்வர்ஸ். 4 லவ்வர்ஸை சுற்றி தான் இந்த கதையை ரிவால்வ் ஆகுது. ஹெர்மியா லவ்ஸ் லைசண்டர், டெமிட்ரியஸ் லவ்ஸ் ஹெர்மியா, ஹெலனா லவ்ஸ் டெமிட்ரியஸ். ஆனால் டெமிட்ரியஸ் வந்து ஹெர்மியாவை தான் லவ் பண்ணுறாங்க. ஆனால் ஹெர்மியா வந்து லைசண்டரை லவ் பண்ணுறாங்க. Hermia's father wants her to marry Demetrius, but she runs away into the forest with Lysander. Helena follows them and Demetrius chases Hermia. ஸோ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஹெர்மியாவோட அப்பா வந்து டெமிட்ரியஸை மேரி பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவன் வந்து லைசண்டரோட ஃபாரஸ்ட்டில் ரன் அவே ஆகிடுறான். ஹெலனா ஃபாலோஸ் தெம் அண்ட் டெமிட்ரியஸ் சேசஸ் ஹெர்மியா. எல்லனா வந்து அவங்கள தேடி போகிறாங்க காட்டுக்குள்ளே. டெமிட்ரியஸும் இது கூட துரத்திக்கிட்டே போகிறாங்க ஹெர்மியாவை. ஹெர்மியாஸ் ஃபாதர் வான்ஸ் சொன்ன மாதிரி தான். இந்த ஃபாரஸ்ட் ஃபேரிஸ் லெட் பை ஓப்ரின் கிங் அண்ட் டைட்டானியா குயின் ஆர் ஹேவிங் அ குவாரல். Oberon uses a magical flower to make people fall in love with the first person they see. His servant Puck, P-U-C-K, Puck அப்படின்னு என்னென்னு பார்க்கலாம். நம்ம மிஸ்டேக்கன்லி அப்ளைஸ் மேஜிக் டு தி ராங் பீப்புள் காசிங் கன்ஃபியூஷன். ஸோ இந்த ஃபாரஸ்ட்டில் வந்து ஓப்ரன்ற ஒரு கிங்கும் டைட்டானியான்ற குவீனும் ஒரு குவாரல் நடக்குது. அதனால் வந்து என்ன ஒரு கன்ஃபியூஷன் வருதுன்னா, அந்த மேஜிக்கல் ஃப்ளவரை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விடுறதால யார் யாரை ஒருத்தர் ஃபஸ்ட்டு மீட் பண்ணுறாங்களோ அவங்கள வந்து லவ்வில் வந்து வைக்கிற மாதிரி அப்படின்னு ஒரு கதை வருது. ஸ்டோரி ரிவால்வ் ஆகுது. நம்ம பியூசிகேனா என்னன்னு பார்க்கலாம். ஒரு நிமிஷம் மக்களே. ஸ்மால் ஹார்ட் பிளாக் ரப்பர் டிஸ்க் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐஸ் ஹாக்கி இன்ஸ்டெட் ஆஃப் அ பால். இல்லைனா இது வந்து எதில் யூஸ் பண்ணப்படுதுன்னா ஐஸ் ஹாக்கி வந்து யூஸ் பண்ணப்படுது அப்படின்றாங்க. ஸோ அடுத்தது மிஸ்டேக்கன்லி அப்ளைஸ் தி மேஜிக் டு தி ராங் பீப்புள் காசிங் கன்ஃபியூஷன். ஸோ இதனால் வந்து கையோஸ் நிறைய பேருக்கு வந்து உள்ளுக்குள்ளே யார் யாருன்னே தெரியாமல் மாறி மாறி லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. லைசண்டர் அண்ட் டெமிட்ரியஸ் போத் ஃபால் இன் லவ் வித் ஹெலனா இன்ஸ்டெட் ஆஃப் ஹெர்மியா. ஸோ ஹெர்மியா வந்து ஹெலனாவை லவ் பண்ணுறாங்க. லைசண்டர் வந்து டெமிட்ரியஸை. அப்படியே கேரக்டர்ஸ் வந்து யார் ஃபஸ்ட்டு பார்க்குறாங்கன்னு சொன்னாங்கள்ல அவங்கள வந்து லவ் பண்ணுற ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனால் வேறு கேரக்டர்ஸ் வந்து மாறி இருந்தது. ஆனால் இப்போ மறுபடியும் டோட்டலாகவே சேஞ்ச் ஆகிடுச்சு அந்த 4 கேரக்டர்ஸும். மீன்வைல் a group of craftsmen rehearsing a play are also affected when Puck turns one of them bottom into a man with a donkey's head. Titania under the spell fall in love with the bottom. ஸோ டைட்டானியா வந்து என்ன ஆகிடுதுன்னா அந்த ஸ்பெல் மேஜிக்கல் ஃப்ளவர் இருக்குல்ல அந்த ஸ்பெல் வந்து என்ன ஆகிடுதுன்னா பாட்டம் என்ற ஒரு கேரக்டர் வந்து லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஃபைனலி ஓப்ரன் கரெக்ட்ஸ் த மிஸ்டேக்ஸ். த லவ்வர்ஸ் ஆர் பேட் கரெக்ட்லி. ஹெர்மியா வித் லைசண்டர், ஹெலனா வித் டெமிட்ரியஸ். ஸோ இதனால் என்ன ஆகிடுது, அந்த கையோஸ்லாம் நீங்கி திரும்ப அந்த 4 லவ்வர்ஸும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. ப்ளே எண்ட்ஸ் வித் மேரேஜஸ் அண்ட் ஜாய்ஃபுல் செலிப்ரேஷன். ஸோ இது ஒரு ஹாப்பி எண்டிங்கில் முடியுது. காமெடி ஜானராகவே ஹாப்பி எண்டிங் தான். மெயின் தீம்ஸ் வந்து லவ் இஸ் irrational அண்ட் மேஜிக்கல், அப்பியரன்ஸ் வெர்சஸ் ரியாலிட்டி, ட்ரீம்ஸ் அண்ட் இமேஜினேஷன்ஸ், கயோஸ் வெர்சஸ் ஹார்மனி. ஸோ இதுதான் மக்களே சம்மரி. தேங்க்யூ மக்களே. அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம்.